ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்தில் இது மூன்றாவது பாடல். விநாயகர் வணக்கத்தையும் சேர்த்து இது மூன்றாவது பாடல். இங்கே முருகப்பெருமான் பெருமையை எண்ணி வியந்து நம்முடைய இந்த பூமியில் இருக்கும் எல்லா மாந்தர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு செய்தியை வைத்துள்ளார் அரிநாத சுவாமிகள். எப்பொழுதும் முருகன் புகழ் பாட வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்று அழகான செய்தியை வைத்திருக்கின்றார். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கிண்டிலி எரிமூண்டதென்ன விழித்து புகழ பொங்கு வெங்கூற்றல் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டிழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. கழுத்தில் சுருக்கு இழுக்கு அன்றோ கவி கற்கின்றதே. கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே என்று இந்த உலகத்தில் இருக்கும் அறியாமையில் உழலும் மனிதர்களை பார்த்து கேட்கின்றார் அரிநாத சுவாமிகள். அதாவது முருகப்பெருமான் புகழை பாட வேண்டும். அதை எப்பொழுது பாட வேண்டும் என்றால் இப்பொழுது பாட வேண்டும். அதுவும் எழுத்து பிழையற பாட வேண்டும். அழித்து பிறக்க ஒட்டா இல்வேலன் கவியை. முருகப்பெருமான் ஞானபண்டித சுவாமி அவன் தமிழ் ஆசான். தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் அகத்திய பெருமான். அகத்திய பெருமானின் சீடன் தொல்காப்பியர். அகத்தியம் என்ற ஒரு நூல் இருந்ததாக நமக்கு தெரிய வருகின்றது. அகத்தியர் முருகப்பெருமானிடம் தமிழ் கற்றவர். சிவனை நகர் பொதியவரை முனிவன் அகமகிழ இரு செவிகளிலும் இனிய தமிழ் பகர்வோனே. அரிநாத சுவாமிகள் வாக்கு, திருப்புகழ் வாக்கு. அப்படி அந்த குருமுனிவனாம் அகத்தியருக்கு தமிழ் உபதேசம், தமிழை ஆசானாக இருந்து பயிற்றுவித்தது எம்பெருமான் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, கச்சியப்ப சிவாச்சாரியார் திகழ் தசசக்கரம் செம்மகம் ஐந்துளான் என்று கந்தபுராணத்தை எடுத்து பாடும் பொழுது அங்கே அவருக்கு அந்த சபையிலே ஒரு எதிர்ப்பு வந்தது. திகழ் தச சக்கரம் என்று வராது, அது இலக்கண முறைப்படி தவறு என்று கூற, முருகப்பெருமானே ஒரு புலவர் வேடத்தில் வந்து வீரச்சோழியம் என்ற நூலில் அதற்கான சான்று இருக்கின்றது என்று கூறி திகழ் தச சக்கரம் திகழ் தச சக்கரம் என்று அது அந்த 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 சேர்க்கையானது சரியான விஷயமே தமிழ் இலக்கணப்படி என்று அதை சான்றாக நிரூபித்தார் முருகப்பெருமான். அப்படி தமிழுக்கு மாமனும் மருகனும் தமிழ் என்றால் உருகி உருகி தமிழ் பின்னாலே செல்வார்கள். வைணவ கோயிலிலே பெருமாள் முன்னாடி தமிழ் வேதம் செல்லும், பெருமானுக்கு பின்னாக சமஸ்கிருதத்தில் வேதங்கள் ஓதி செல்வார்கள். தமிழுக்கு பின்னால் பெருமாள் தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்றானாம். அதுபோல் மருகனும் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தமிழ் ஆசான். அப்படிப்பட்ட முருகனை புகழ்ந்து பாடும் பொழுது எழுத்து பிழை இருக்கக்கூடாது. இந்த கந்தர் அலங்கார பாடலிலே ஒரு அற்புதமான விஷயத்தையும் வைத்துள்ளார் அரிநாத சுவாமிகள்.
அழித்து பிறக்க ஒட்டா ஐல்வேலன் கவியை. இதில் ழகரமும் ரகரமும் வருகின்றது. என்ற தமிழுக்கு உள்ள சிறப்பான எழுத்து ழ. அது வேறெந்த மொழியிலும் காண முடியாத ஒரு சிறப்பு. இங்கே 7 முறை ழாவருமாக வைத்துள்ளார் ஹரிநாத சுவாமிகள். இப்போது இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் நிலைமை லா ழா ழா மூன்றுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே அத்வைதமாக இருக்கின்றது. ஆனால் தமிழை இப்படி கொலை செய்யாமல் முறையாக படித்து பயிற்சி செய்து உச்சரித்து எழுத வேண்டும் என்பது அருணா சுவாமிகளின் எண்ணம். இதற்கு இது கூறாமல் இதற்குள்ளேயே இந்த கந்த அலங்கார செயலுள்ளே உள்ளே வைத்துள்ளார்கள். உடம்படு புணர்த்தல் என்று இதற்கு ஒரு விதி. விதியாக சொல்லாமல் அதை மறைமுகமாக பிரயோகமாக வைத்துள்ளார் அருணா சுவாமிகள். அழித்து முதல் விழா, எழுத்து இரண்டாவது, பிழையற 3, விழித்து 4, புகையழ 5, கழுத்தில் 6, இழுக்குமன்றோ 7 என்று 7 இடத்தில் ரகரம் வருகின்றது. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தமிழ் ஆசானா இருக்கின்றான். அவனுடைய கவியை கசடர கற்க வேண்டும். கற்க கசடர கற்க, கற்றவை கற்ற பின் இருக்க அதற்கு தக எம்பெருமான் வள்ளுவன் வாக்கு. அப்படி கசடர கற்று முருகப்பெருமானை புகழ் மொழியால் பாட வேண்டும். ஏனென்றால் அழித்து பிறக்கவட்ட அயில்வேலன். முருகப்பெருமான் கையில் இருப்பது ஞானவேல். அந்த ஞானவேலானது பிறப்பு இறப்பு என்ற சுழலிலிருந்து மனிதர்களை மீட்டு இகபர இன்பத்தையும் கொடுத்து முக்தி பேரையும் அளிக்கக்கூடிய, அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய அது ஞானவேல், இருளை நீக்கக்கூடிய உதயபானு. அப்படிப்பட்ட அந்த அயில்வேலன் கவியை அன்பால், அதாவது மனமுருகி பாட வேண்டும். இறைவனை பாடாமல் நமக்கு இந்த வாயும், இறைவனை வணங்காமல் இந்த தலையும், இறைவனை நினைக்காமல் இந்த நெஞ்சும் எதற்கு? அப்பர் சுவாமிகள் வாக்கு. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவித் திரியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே, வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. வாழ்த்த வாயும் நினைக்க நெஞ்சும் தாழ்த்த செனியும் தந்த தலைவனை. அப்படி அதற்காக உபயோகப்படக்கூடிய விஷயம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. எந்த வினைகளும் அண்டாது, இரு வினையும் அண்டாது. பிறப்பு இறப்பு என்று சூழலிலிருந்து விடுவதற்கு இறைவனின் பாதார விந்தங்களை பற்றி கொண்டு இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். அப்படி இருக்கின்றது. இங்கே அன்பால் மனமுருகி பாட வேண்டும். அதாவது சில பேர் பூஜை செய்யும் போது பூஜை செய்வோம் என்ற ஒரு எண்ணத்தோடு பூஜை செய்வார்கள். எண்ணமெல்லாம் வாக்கு, அதுவும் முதல், அது தப்பு இல்லை. ஏனால் அது பண்ண பண்ண அதுவும் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இந்த மனதானது வேறெங்கோ சென்று விடுகின்றது. செயல்கள் வேறதோ செயல் செய்து கொண்டிருக்கின்றது, மனம் வேறதோ நினைக்கின்றது, வாய் இறைவனை துதி பாடுகின்றது. இது முதல் படி. அதுவும் செய்யாமல் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே அன்பால் பாட வேண்டும். மனமுருகி அன்பால் இறைவனை துதிக்க வேண்டும். நல்ல கருப்பஞ்சாற்று, நல்ல வடித்து கருப்பஞ்சாற்று, அதிலே தேனை கலந்து, அதிலே பாலை கலந்து, அதோடு சேர்ந்து செங்கழுனி, அந்த பழத்தின் சுவையையும் கலந்து அதை நாம் பருகினால் எப்படி இருக்கும்? அது திகட்டும். ஆனால் திகட்டாது என்று கூறுகின்றார் ஒரு பெரியவர்.
இறைவனை அன்பால் நினைத்து நான் என்ற அந்த எண்ணம் அகன்று நோக்கும் இடமெல்லாம் நீ என்று இல்லை, வேறொன்று இல்லை பராபரமே என்ற எண்ணத்தோடு இறைவனை அன்போடு துதித்து அந்த நான் என்ற எண்ணம் அகன்று அந்த நானையும் உள்ளே கலந்து பாடினால் அது ஓட்டாமல் தித்திக்கும் என்று பெரியோர் வாக்கு. ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் சுவாமிகள். வான்கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நட்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்தே ஊன் கலந்தென் குளம் கலந்தே ஒட்டாமல் இனிப்பதுவே. என்னுடைய ஊனும் உளமும் கலந்து அன்பால் நான் என்ற எண்ணம் அதுவும் அங்கே கலந்து பாடும்போது அது ஓட்டாமல் இருக்கின்றது. அதுபோல் இங்கே அன்பால் பாட வேண்டும். எழுத்து பிழையற கற்கின்றீர், ஏன் இப்பொழுது பாட வேண்டும்? கடைசி காலத்தில் எல்லாரும் நன்றாக படித்து குடும்பத்தில் இருந்து சம்பாதித்து ரிட்டையர் அப்புறம் கிருஷ்ணாராமா என்று சொல்லிக்கொள்ளலாம். வயதான காலத்தில் தானே படிப்பதற்கு பாகவதமும் திருப்புகழும் திருவாசமும் பகவத்கீதையும் என்று நிறைய பேருடைய எண்ணம். ஆனால் அது தவறான விஷயம். ஏனென்றால் கடைசி காலத்தில் இதை கற்பதற்குள்ள வாய்ப்பு மிகவும் குறைவு. அப்படி கற்றாலும் மனதை ஊன்றி படிப்பதற்கு பூர்வஜன்ம புண்ணியம் இருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் நம்முடைய உடம்பும் ஒத்துழைக்க வேண்டும், மனமும் ஒத்துழைக்க வேண்டும். என்றால் பலவிதமான சிந்தனைகள் புகுந்துவிடும். ஆகையால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று ஆழ்வார் வாக்கு. இப்பொழுதுக்கே எம்பெருமானை நினைத்து துதித்து நாம் ஸ்மரிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம் ஆழ்ந்து சிந்தித்து மனதில் வைத்துக் கொள்ளும் பொழுது நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அதுதான் நம்முடைய கடைசி காலத்தில் முன் இருக்கும். இறக்கும் தருவாயில் நிறைய பேருக்கு அவர்கள் சேர்த்து வைத்த பணம் கண்ணில் நிற்கும். சில பேருக்கு உணவு வகைகள், பிடித்த உணவு வகைகளை உண்டு மகிழ்ந்திருப்பார்கள், அது அவர்கள் கண்ணில் இருக்கும். ஆசைகள், எத்தனையோ ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் நிற்கும். இறைவன் பற்றிய எண்ணம் வராது. அதற்கு இப்பொழுதே நாம் நம்முடைய மனதையும் உள்ளத்தையும் உடலையும் புத்தியையும் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனிடம் கூறுகிறார் 8வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம். ஹே அர்ஜுனா, ஒருவன் மரண தெருவாயில் எதை நினைக்கின்றானோ, எந்த எண்ணத்தோடு அவன் இறக்கின்றானோ, அப்படிப்பட்ட பிறப்பாவே அவனுக்கு மறுபிறப்பு அமைகின்றது. ஆதலால் இறைவனை நினைக்க வேண்டும். ஆனால் நினைப்பதற்கு இப்பொழுதே நாம் முயற்சி செய்தால்தான் நினைக்க முடியும். மற்ற விஷயங்களை பற்றி மனம் 99% எண்ணங்கள் மற்ற விஷயங்களை பற்றி இருக்கும்போது, பணம், புகழ், பதவி, ஆசைகள் என்று இருக்கும் பொழுது இறைவனின் நாமத்தை கூறுவதற்கு, நினைப்பதற்கு, ஸ்மரிப்பதற்கு கடைசி காலத்தில் வாய்ப்பு கம்மி. அதனால் கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றார், யார் எந்த விஷயத்தை கடைசி தருணத்தில் உடம்பை விடும்போது நினைக்கின்றார்களோ அந்த எண்ணமாவே அவர்கள் ஆகின்றார்கள். அதுவே அந்த ஸ்தூல சரீரமாக மாறுகின்றது மறுபிறப்பில். யம் யம் வாதி ஸ்மரன் பாவம் ஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. பெருமான் வாக்கு. அப்படி இருக்கும் பொழுது கடைசி காலத்தில் இதை பற்றி நினைக்க கூடாது. அரிநாத சுவாமி கூறுகின்றார் மேலும், எழுத்து பிழையற கற்கின்றீர், இப்பொழுது நீங்கள் கற்க மாட்டீர்கள். எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்கு வெங்கூற்றன் விடும் கயிற்றால்
கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. கண்கள் இரண்டும் நெருப்பு கை, அந்த புகை கக்க அப்படி ஜொலிக்க, கனலாக ஜொலிக்க யார் வருகின்றான்? கூற்றவன் வருகின்றான் எருமை மாடு மீது. கூற்றன் என்ற கூற்றவன் என்றால் கூறுபடுதல். இந்த உயிரை உடம்பிலிருந்து பிரிக்கக்கூடிய அந்த சக்தியை உடையவன் யமதர்மன். அவன் வருகின்றான். அப்படி வந்து அவன் கழுத்தில் பாசக்கயிற்றை போட்டு சுருக்கு போட்டு இழுக்கும் பொழுது, அப்பொழுதுதான் நீங்கள் கவி கற்க போகின்றீர்கள் மூடர்களே, இப்பொழுதே கருளுங்கள் என்று, அதுவும் எழுத்து பிழையற கற்று முருகனை துதியுங்கள் என்று கூறுகின்றார் அனிநாத சுவாமிகள். கங்கை கரையிலே ஒரு 80 வயதான முதியவர் இறைவனை துதிக்காமல் நினைக்காமல் ஒரு சமஸ்கிருத இலக்கண பாடத்தை உரு போட்டு கொண்டு இருப்பதை பார்த்து மனம் வருந்திய ஆதிசங்கர பகவத்பாதர் பஜகோவிந்தத்தில் கூறுகின்றார், ஹே, தனக்கு கூறுவது மாதிரி இந்த உலகத்துக்கு கூறுகின்றார், ஹே மூட மனமே, கடைசி காலத்தில் அந்தி காலத்தில் டுக்ருங்கரணே இப்படி போன்ற அந்த சமஸ்கிருத இலக்கணங்களை கிராமரை உரு போட்டு கொண்டிருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ கோவிந்தனை நினைக்க வேண்டும், அதுவே உனக்கு சத்கதி என்று கூறுகின்றார். சம்பிராப்தே சந்நிதிசே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரம் கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட்டமதே. இறைவனை நினையுங்கள், மாதவனை நினையுங்கள் என்று ஆதிசங்கர் பகவத்பாதர் கூறியது போல் அனிநாத சுவாமிகள் கூறுகின்றார். அழித்து பிறக்கப்பட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். இப்போது நீங்கள் கற்காமல் யமன் வந்து பாசக்கயிறை போட்டு இழுக்கும் போது அப்பொழுதா கற்கப் போகின்றீர்கள். கந்தர் அனுபூதியில் கூறுவார், யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. புலவர்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் உங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக மற்றவர்களை பாடாதீர்கள், மெய்ப்பொருளை உணர்ந்து முருகப்பெருமானை பாடுங்கள். அதுபோல் இனிமேல் நடங்கள், மெய்ப்பொருளை உணர்ந்து முருகப்பெருமானை பாடுங்கள் என்று கட்டளையிடுகின்றார். அதுபோல் கார்மாமிசை காலன்வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பாவலாரி தலாரி எனும் சூர்மாமடியதொடு வேலவனே. கார்மாமிசை காலன்வரின் கலபத்து ஏர்மாமிசை முருகப்பெருமான் வர வேண்டும் என்றால் முருகனை அழைக்க வேண்டும். முருகனை அழைப்பதற்கு அந்த ஞாபக சக்தி இருக்க வேண்டும், மனமும் ஒத்துழைக்க வேண்டும், புத்தியும் ஒத்துழைக்க வேண்டும், உடம்பும் ஒத்துழைக்க வேண்டும். எண்ணம் முழுவதும் முருகனை நினைக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே முருகனையே நினைக்க வேண்டும். இப்பொழுது நினைக்க விட்டால் அப்பொழுது நினைக்க முடியாது. அப்பொழுது என்ன நினைக்கின்றோமோ, பதவி பணம் புகழ் என்றால் அந்த மாதிரி அடுத்த பிறப்பு இருக்கும் என்று நாம் ரிஷபராத்மா சொன்னதை கேட்டோம். அதுபோல் இங்கே அனிநாத சுவாமிகள் உலகத்தில் இருக்கும் மனிதர்களை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் அறிவிலீர், இப்பொழுது கற்க வேண்டும் முருகனை, எழுத்து பிழையற கற்று முருகப்பெருமானை அங்கே துதியுங்கள். அப்பொழுது கார்மாமிசை காலன்வரின் முருகப்பெருமான் கலபத்து அழகிய மயில் மீது வள்ளுதேவானுடன் வந்து உங்களை காப்பாற்றுவான். கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் என்று சந்திரன் கூறுகின்றார். அழித்து பிறக்கவட்டாயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீ எரிமூண்டதென்ன விழித்து புகழட பொங்கு வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன்கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஹரஹர பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.
ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.